ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. பப்பலவரஹித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே ரோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பக்கம் 93. உத்க்ராந்தி கத்யதிகரணம். உத்க்ராந்தி கதி ஆகதினாம் ஸ்வாத்மனா ச உத்தரயோஹ நானுஹு அதஸ்ருதேஹ இதி சேத்ன இதராதிகாராத் ஸ்வசப்தேஹ உன்மானாப்யாம் ச அவிரோதஹ சந்தனவத் அவஸ்திதி வைசேஷ்யாத் இதி சேத்ன அப்யுபகமாத் ஹிருத்ஹி. ஓகே, இப்போ சூத்திரம் 2-3-22 சூத்திரம். ஸ்வசப்த உன்மானாப்யாம் ச. சாதாரணமாக நம்மளுடைய அனுபவம் கூட இங்கே ஏகதேசி மாதிரி தான் இருக்கிறது. நம்ம அனந்தமாக இருக்கா ஆனந்தமாக இருக்கா அப்படி கேட்டால் அப்படி இல்லை. பூஜாரி போய் வரும்போது முடித்தோடனே என்னை பார்த்துட்டு போகணும், இல்லை ஸ்ரீதர்ஜியை பார்த்துட்டு. அப்போது ஐ ஆம் த ஸ்மால்னஸ், நான் குறையுடையவன், எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அதில் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் மாற்றிக்கிட்டா போகிறோம். ப்ராப்ளம்னு சொல்லாமல் பிரதிபந்தம்
ஆப்ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டா அது வந்து உங்களுக்கு வந்து வேதாந்தத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் அப்ஸ்ட்ரகிள்ஸ் டிஃப்ரெண்ட், ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட். ப்ராப்ளம்ஸ்னால் ஜகத்தை சொல்லுவீங்க, அப்ஸ்ட்ரகிள்ஸ்னால் உங்கள் கையில் இருக்குது, அந்த பிரச்சனை வந்து உங்கள் கையில் இருக்குது, சரி பண்ண முடியும். அதனால் இதை புரிஞ்சுக்குங்க. இது ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் கேட்டு பார்த்துட்டேன், எப்படி இருக்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம், நல்லா இருக்கேன், சும்மா உபச்சாரத்துக்கு. அப்புறம் உள்ளே கொஞ்சம் போனால் ஏதோ ஒரு லாக் ஆகிருக்கான், புரியுதுதான். அதனால் ஆனந்தமாக இருக்கிறது இந்த லோகத்தில், இந்த உலகத்தில், இப்போ இருக்கிற நேரத்தில், தேச காலத்தில், வஸ்துவில் அது கஷ்டம்தான் போல இருக்குது. ஏன்னா அந்த வஸ்து தேச கால வஸ்துக்கு அப்பாற்பட்டது. சாஸ்திரம் வந்து ரெண்டு முறையில் டீச் பண்ணுறது. ஒன்று வந்து இன்டைரக்ட் டீச்சிங், இன்னொன்று வந்து டைரக்ட் டீச்சிங். ஆனால் 90% டீச்சிங் சாஸ்திரத்தோட இன்டைரக்ட் டீச்சிங். அது அபரோக்ஷமாக இருக்கிறது, பிரத்யக்ஷ அனுமானத்துக்கு வராமல் இருக்குது. பிரத்யக்ஷத்துலையோ அல்லது அனுமானத்துலையோ ஹேத்து கிடையாது. வேதாந்த சொல்கிறது நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து சொல்கிறது, அந்த விஷயம் இருக்க அது பிரத்யக்ஷம் கிடையாது, நம்ம அப்படி பார்த்ததில்லை, அனுபவத்திலையும் இல்லை, அனுமானத்திலையும் பண்ண முடியல. அப்படின்னா நான் ஜாயத்தே மிரியத்தே வா விபச்சித்து எதில் வரும்? நான் திருப்பி சொல்கிறேன், நான் எந்த கான்டெஸ்டில் சொல்லிகிட்ருக்கேன்? பிரத்யக்ஷத்தில் வருமா, அனுமானத்தில் வருமா, அனுபவத்தில் வருமா, எதில் வரும்? அதுக்கு பேர் அர்த்தாபத்தி. ஸோ டோட்டல் டீச்சிங் வந்து அர்த்தாபத்தியில் இருக்குது. அதனால் அர்த்தாபத்தி வந்து ஹேத்து கிடையாது, புரியுறதா? ஹேத்து இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிறது, சொல்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிறது அர்த்தாபத்தி. வெரி டஃபஸ்ட் ஜர்னி ஃபார் வேதாந்தா. அதனால் அது டீச்சருக்கு தெரியும், இந்த எடுக்கிறவாளுக்கு தெரியணும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும் அவன் என்ன கஷ்டப்படுவான்றது தெரியும், நம்ம எப்படி கஷ்டப்படுறோன்றது தெரியும். ஏன்னா இது கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனால் கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம், அதுவும் உபநிஷத்துலேயே இருக்குது. ஓகே, அப்போ இது எப்போ முடியும், எப்போ அர்த்தாபத்தி ஒர்க் ஆகும்? சாதன சதுஷ்டி அனந்தரம். புரியுதா? இதான் விஷயம். இப்போ அணுபரிமாணம் ஸ்ருதி வாக்கியம் நேரடியாகவும் சொல்லியிருக்கேன். அதே சமயம் வேதாந்தம் அத்தியாசம்ன்றது சொல்கிறது. ஸ்ருதி அர்த்தாபத்தி பண்ணினா தான் அதுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் ஜீவாத்மா அணுபரிமாணகா, அது வந்து ஸ்மால்னஸ். ஜீவாத்மா முண்டக்கா 1:9 42வது வகுப்பு. முண்டக்கால் 16 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இந்த வகுப்பு. இந்த முண்டக்கா 16 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த வகுப்பு இப்போ வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது. ரெலவெண்ட்டாக மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது. நம்ம உபநிஷத்து கிளாஸில் படித்ததுக்கும் இப்போ வந்து பிரம்மசூத்திரத்தில் அந்த விஷயத்தை எடுத்து டிபேட் பண்ணுறதுக்கும் வாத பிரதிவாதங்கள் பண்ணுறதுக்கும் வேறு வேறையாக இருக்குது. எங்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் இப்போ ரொம்ப பிரசிடெண்ட்டாக ஆகிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அப்படிதான் சொல்லக்கூட முடியாது. ஆனால் இப்படி 555 சூத்திரத்தில் இருக்குது. அப்போது நம்ம பெரிய பாக்கியவான்கள் தான். ஓகே, தத்து சமன்வயாத்,
கன்சிஸ்டன்சி. நீ எப்போ வேணால் வந்து புரிஞ்சுத்துன்னு போயிடலாம். ஆனால் தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே தவறு கிடையாது, சரியாக தான் போயிருக்கு. ஆனால் பூர்ணமாயிடுச்சா, கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்தா அதில் ஏதோ ஒன்று தொக்கி நிற்கிறது. அது மாத்திரம் எனக்கு தெரியுது. அடுத்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் மாத்திரம் யோகிதான்னு. நான் என்ன யோகிதான்னு உனக்கு எப்போ சொன்னேன்? நான் புரியுதுதான். அதனால் இதில் பெரிய சமாச்சாரம் இருக்குது. எடுத்துட்டு இருக்கிறது அப்படி ஏதோ ஐயப்ப மலைக்கு போட்டோம், 48 நாள் விரதம் இருந்தோம், போனோம், கழட்டி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சுத்து. அதுவும் இப்போ 5 நாள்லாம் போயிடுறான். புரியுதா? அப்படிலாம் போகக்கூடாது. மலைக்கு போகிறதுன்னா மாலை போட்டுக்கணும். முதல்ல மலைக்கு போகணுன்னா மாலை போட்டுக்கணும், விரதம் இருக்கணும். நீ மலைக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, விரதம் இருக்கணும். அதுக்காவது 48 நாள் விரதம் இருக்கணும். ஏற்கனவே மலைக்கு போயிட்டு வந்தோம், போல அந்த பழக்கம் இருக்குன்னா 48 நாள் விரதம் இருக்கணும். புரியுதா? அங்கே வந்து உனக்கு தீட்டு இருந்தால் போகக்கூடாது சொல்லுவாங்க, அது கரெக்டு. சுவாமிக்காக அதை வந்து பண்ணினா கரெக்டு. தீட்டுக்காக சுவாமியை தீட்டு பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுறதில்ல? எவனோ இருந்தால் போனான், ஜீவாத்மா வேற ஒரு பக்கம் போயிடுச்சது, இன்னொரு ஃபேமிலிக்கு போயிடுச்சது. அதுக்கு போய் நீ சாமி கும்பிட்றதை நிறுத்திடுறிய? நீ இந்த வைதிகத்தில் இருக்கோ திட்டுவா, ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஒத்துக்க மாட்ட, வைத்தியத்தில் இருக்கோ திட்டுவாங்கன்னா கடைப்பிடிக்கணும். வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவள் அம்மா தீட்டு சங்கராச்சாரியர், ஆனால் வந்துட்டார். இவ அம்மா தீட்டு நரேந்திர மோடி, வந்துட்டார். புரியுறதான்? ஸ்பிரிச்சுவலுக்கு விரோதம் கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ரிலீஜியஸுக்கு விரோதம் உண்டு. நான் எதுக்கு எந்த கான்ட்ராஸ்ட்ன்றது மாத்திரம் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் எனக்கு அதில் வந்து பாதிக்கிறதுனா ரைட்டு, யூ ஆர் த ரைட்டு, 100% கரெக்டு, அக்செப்ட். ஆனால் உனக்கு யாராவது குருநாதர்னு ஒருத்தர் இருந்தார்னா அந்த இடத்துல கேட்டுக்கலாம், இதெல்லாம் ரைட்டா ராங்கா, இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணக்கூடாதா அப்படிலாம் கேட்டுக்கலாம். கேட்டுண்டு கடைப்பிடிக்க முடிஞ்சால் கடைப்பிடிக்கலாம். அப்புறம் அவர்கிட்டே சொல்லிட்டு போகலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் என்னால் கடைப்பிடிக்க முடியாது, அப்படி சொல்கிறது உத்தமம். அதாவது ஒரு ஆளுகிட்டையாவது நேர்மையாக ஆனஸ்டியாக இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லு. புரியுதா? அந்த மாதிரி உலகத்தில் யாருமே கிடைக்கலன்னா சிவபெருமான்கிட்டையாவது போய் சொல்லு. புரியுதா? இதுதான் விஷயம், பேக்ரவுண்டு. இங்கே முண்டுக்க என்ன சொல்கிறதுன்னா, உபனிஷத்து ஏஷகா ஆத்மா அணுகு சேதசா வேதித்தவ்யா யஸ்மின் பிராணகா பஞ்சதா விவேஷ பிராணை சித்தம் சர்வமோதம் பிரஜானாம் யஸ்மின் விசுத்தே விபவத் ஏஷகா ஆத்மா. முண்டக்கா 1:9. ஏஷகா ஆத்மா அணுகு, இந்த ஆத்மா அணுகு தெளிவாக இருக்கு, கிளாரிட்டியோடு இருக்கு. ஓகே, அப்போ ஏகதேசி அல்லது விசிஷ்டாத்வைத்தம் மெஜாரிட்டியாக இந்த ஜீவா அல்ப ஜீவா, அவன் தாசனாக தான் இருக்க முடியும், எஜமானனாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம். டிபெண்ட் பர்சன் எப்படி வந்து ஓனராக இருக்க முடியும்? அப்போ ஈஸ்வரனா என்ன? ஈஸ்வரனா டிபெண்டன்சி இல்லாதவன், அவன் தான் ஈஸ்வரன். புரியுதா? அதனால் கட்டோபனிஷத்து 1:2-8 சொல்கிறது, அனன்ய புரோக்த அத்திர அகதிஹி நாஸ்திஹி அணு பிரமாணாத் அனீயான்
அதர்க்கியம் ஹி. 1-2-8 கட்டோபனிஷத்து ரொம்ப அழகான மந்திரம். ஜீவாத்மா அணுபரிமாணமா விபு பரிமாணமா என்ற குழப்பம் உள்ளதே. இந்த உபனிஷத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது என்ன சொல்கிறதுனா, உனக்கு சரியான தகுதியான ஆச்சாரியர் கிடைச்சான்னா இந்த குழப்பம் தெளிவாகும். சப்போஸ் உனக்கு சரியான டீச்சர் கிடைச்சாருன்னா இந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படி சொல்கிறது. அகம் ஆத்மா அகம் க்ஷேத்ரஜ்ஞா. இதை ஸ்ருதி அர்த்தாபத்தியில் தான் புரிஞ்சிக்க முடியும், மேலோட்டமாக புரிஞ்சிக்க முடியாது. அப்போ பிரத்யக்ஷம் ஹேத்து இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி உள்ளது உள்ளபடியே புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் நம்ம ரமண மகரிஷி உள்ளது 40 அப்படின்னார். உள்ளது ஒன்று தான் இருக்குது, ஆனால் 40 ஸ்லோகத்தில் எழுதுகிறார் அவர். அதனால் தன்னை பற்றி அறியம் விசாரத்தில் இருக்க பயணத்தில் ஜீவ யாத்திரையில். ஸோ ஜீவ யாத்திரா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜீவா யாத்திரா இப்போ இந்த சொல்லி இப்போ புரியுறதில்ல. இப்போ இந்த பிரம்மசூத்திரத்தில் படிக்கிறதுல ஜீவான்னு பற்றி தான் பேசியிருக்கோம். நான் அதனால தான் அந்த ஜீவ யாத்திரா செக்ஷன் சொல்கிறேன். எல்லாமே கனெக்டடு. இப்போ ஏதோ வாய்க்கு வந்தது சொல்லிட்டாரு, அப்படி ஒரு புது புது பேர் எல்லாம் வைக்கிறாரு அப்படின்னு இல்லை. ஜீவ யாத்திரா ஒரு சுவாமி எடுத்திருக்காரு, ஜீவ யாத்திரா பிரகரண கிரந்தம், அதுவும் எடுத்திருக்கேன் நான். ஞானானந்த பாரதி. பிரம்மசூத்திர விவாதத்திற்கு வந்தோம்னா அணியான் அதர்க்கியம் அணுப்பிரமாணாத். ஸ்ருதி வாக்கியம் ஜீவாத்மா அணுபரிமாணா தெளிவாக இருக்கு. நான் விபுகு நல்ல தெளிவாக இருக்குது. ஓகே, நம்ம அனுபவம் அப்படி இருக்குது. ஸ்ருதி சொல்கிறதா அனுபவம் அப்படி தானே சொல்கிறது, ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு ஸ்ருதி சொல்கிறது ஜீவாத்மா எவ்வளோ அல்பன்றதை இதுக்கு மேலே சொல்ல முடியாது. உபனிஷத்தை சொல்கிறது, பியூட்டிஃபுல் உபனிஷத், ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத்து 5வது அத்தியாயம் 9வது மந்திரம். அது சொல்கிறது வாலாக்ர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ச பாகோ ஜீவகா ச விஜ்ஞேயா சசா நந்தாய கல்பதே. உன் தலையிலேருந்து ஒரு மயிரை பொடுங்க. மயிர்ன்றது சம்ஸ்கிருதம், முடின்றது தமிழ். நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு தடவை மயிருன்னு சொல்லிட்டேன். அந்த பையன் என்னை மிரட்டி மிரட்டி காசு வாங்கிட்டு இருந்தான். உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அஞ்சு காசு 10 காசு அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். அப்படி சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லக்கூடாது, புரியுதா? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பிடிங்கி அதை உபனிஷத்து என்ன சொல்கிறதுனா, அதனுடைய நுனி இருக்குல்ல, அந்த நுனி ஷார்ப்பாக இருக்கும், அந்த நுனியை 100 கட் பண்ணு அப்படின்ட்டு. 100 கட் பண்ணி அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை 100 கட் பண்ணு. 100 × 100 110,000. எதுவோ அதுக்கு பேர் ஜீவா. அல்ப பயல மானிட பதற, நீயா பரமாத்மா? புரியுதுல்ல? இப்படி கேட்குறான். நம்மளை இதுக்கு இந்த மாதிரி 100 ஸ்லோகம் இருக்குது நம்மளை திட்டுற ஸ்லோகம், புரியுதா? அதெல்லாம் அந்த வம்புக்கெல்லாம் போகிறதில்லன்னு சொல்லிட்டு தான் எடுக்கலை. அது நம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடுவோம். அப்போது உன்னை பற்றி நீ இன்னும் நினச்சின்னு இருக்க. உபனிஷத்து என்ன சொல்கிறது? எது அல்பம் தது சுகம் நாஸ்தி. எது அல்பம் சுகம் நாஸ்தி, தது சுகம் நாஸ்தி. இப்போ புரியுதா உனக்கு ஏன் சுகம் நாஸ்தி?
நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு சுகமாக இல்லையே, கம்ஃபர்ட் ஜோனே இல்லையே. என்னை பார்த்து வந்து சொல்கிறா, நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஜி, நீங்கள் எப்பயுமே ஒரு சந்தோஷப்பட்டது நிலையப்பா. டேய், நான் கம்ஃபர்ட்டாக இருந்ததில்லை, ஆனால் ஆனந்தமாக இருக்கேன்னு. ரெண்டுத்துக்கு வேற. கம்ஃபர்ட் வந்து சந்தோஷம் கொடுக்குன்னு நினச்சின்னு இருக்கான். ஏசியில் கூட இது வேர்த்து கொட்டுற ஆள்லாம் பார்த்துருக்கேன் நான். புரியறதில்ல? கம்ஃபர்ட் டிஃப்ரெண்ட். வசதியை வச்சு இல்லை, அந்த ஆனந்தம் வந்து உன்னுடைய சொரூபம். அதை புரிஞ்சுக்கிட்டா ஆனந்தமாக இருக்கலாம். அதை புரியாத வரைக்கும் நீ அல்ப ஜீவனாக இருக்க. நீ அல்லது அவன் அல்பமாக இருக்கான். அதை உடைக்கிறதுக்கு தான், அந்த மலத்தில் வந்து கிருப்பண புத்தியை உடைக்கிறதுக்கு தான் 100 கொடு, 500 கொடு, 5 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு. ஒருத்தர் 1 கிலோ வெள்ளி கேட்டேன் நான் ஃபோனில், 1 கிலோ வெள்ளி கொடு. கொடுக்கவே வேண்டாம். ஆனால் ஃபோன்லேருந்து சொன்னேன், என்ன பார்த்தா கேட்குறீங்க, என்னையா அரண்டு போயிட்டான். இல்லைன்னு சாவகாசம் சொல்லலாம்ல. இந்த யூஎஸ்ஏல ஒரு சயின்டிஸ்ட்கிட்ட கேட்டேன், ஒரு $15,000 கூட அப்படின்னு. அதுக்கு என்ன ஜி கொடுத்துடலாம் ஜி அப்படின்னார் அவர். ஆனால் கொடுக்கல. எப்படி கொடுக்க முடியும்? $15,000 என்ன ஆச்சு ஐயா? $20 தான் கொடுப்பான். முழுக்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கத்தினா ஒரு $20 வந்து, அதுவும் நான் ஒரு இடத்துல சத்சங்கம் பண்ணும்போது 7-8 பேர் சேர்ந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு கொடுத்தாங்க. அப்போயே பார்த்தா மரியாதை இருக்காதுல்ல. நம்ம பசங்க கூட வந்த பசங்களாம் எவ்வளோ வச்சுருக்காங்க, அதுங்க எல்லாம் ஒரே பரபரப்பாக போய். அப்புறம் பார்த்தா எல்லாம் சேர்த்து $20 தான். அந்த ஊரே ஸ்டாண்டர்டு என்னன்னா $20. இந்த மத்திய பிரதேஷுக்கு 15 மினிட் சொல்லுவான். எங்கே போனாலும் 15 மினிட் வெயிட் அப்படின்வான். அது வந்து 2-3 ஹவர்ஸ் கூட இருக்கும் 15 மினிட் ஆனால் அவனுக்கு. அந்த மாதிரி அதுக்கு பேர் என்னன்னா கிருப்பண புத்தி. ஏன்னா அல்பமாக இருக்கான் இவன். இந்த அல்பமான விஷயத்தை உடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணு அதை பண்ணு. இப்போ கிராண்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு, அதில் நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு, உள்ளே போய் எடுத்துக்கோ. இதான் ஒரு தட்டில் கொஞ்சமாக மொத்தமே எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ எடுத்துக்கிறதுக்கு கூட சக்தி வேணும்னு, நினைக்கிறதுக்கு கூட சக்தி வேணும், கொடுக்கறதுக்கு கூட சக்தி வேணும். ஏன்னா அந்த பிருகத்தை அப்போ யுவர் எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட். அந்த ஜீவா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ நீ சிறு பொறியாக இருக்கும்போது பெரிய தீபத்தோடு உன்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை பொந்தினிடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தத்தருகிட. நெருப்பு பொரிய என்ன பண்ணாராம், குட்டி குஞ்சு மலர் மொட்டு அதை மர பொந்துக்குள்ளே வச்சுட்டாராம். வெந்து தனிந்தது காடு. கற்பனை மனுஷனுக்கு பெரிதுன்னு பெரிது கேள். பணம் இருக்கணும்னு முக்கியம் இல்லை, ஓய் விஷுவலைஸ் பண்ணணும். மைத்ரேயி அவங்க வீட்டுக்கார சொத்தெல்லாம் கொடுத்த பிறகு அவள் எக்ஸ்ட்ரா கேட்குறா. இந்த உலகத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் இருந்தால் அந்த பிரம்மனை தெரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்குறா. அதை மெஷர் பண்ணுறா. இல்லைம்மா, இது வித்தத்தினால் வரக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ ஏன் சங்கல்பத்தில் வித்தம்னு போட்டிருக்கீங்க? அதுதான் அனாத்மா சொல்லிட்டேனே. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு
சரி, அப்போது மரியாதையாக பரமாத்மா தாசனா ஆயிடு, அதுதான் உபதேசம். யார் சொல்கிறான்? ஏகதேசி சொல்கிறான். தாசோகம், தாசோகம், திமிர் பிடிச்சி அலையாத அப்படின்ற. அங்கே யாராவது சொல்லிக் கொடுப்பா அந்த சாமியார், நீ தான் பிரம்மன், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அப்படிலாம் அலையாத, உனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது பாரு, அக்கௌண்ட்டில் பாரு. புரியுறதுல? கரெக்டு தான் ஜி. இப்போ தான் ஜி நீங்கள் நிஜமான வாழ்க்கைக்கு வரீங்க, இப்போ தான் என்னை பற்றி புரிஞ்சு பேசுகிறீங்க நீங்கள். ஏகதேசி மதத்தை கரெக்டாக இருக்குது. ஜீவாத்மா, தேர்ஃபோர் ஜீவாத்மா அணுத்துவம் ந விபுகு, இது ஏகதேசியோட கன்க்ளூஷன். வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாரு அதுக்கு? 2:3:22 சூத்திரத்தில் ஸ்வசப்த உன்மானாப்யாம் என்னன்னா 21வது சூத்திரத்தில் சொன்னது மாத்திரம் இல்லை, திருப்பி சொல்கிறேன், அதில் வேதாந்தி ந அணுத்துவம் ஜீவாத்மா விபுகு, அது தவறு. வேதாந்தி சொல்கிறது தவறு. ஸ்ருதி வாக்கியம் ஒன்றில் அணுன்னு சொல்கிற நேரடியான வாக்கியம். 2வது வாக்கியம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் கம்பேரிசன் வாக்கியமும் இருக்குது. ஜீவாத்மா அல்பத்திலும் அல்பம் அப்படின்னு கூறுறது எதுவோ அதுக்கு பேர் ச அப்படின்னு ஒரு எழுத்தில் வச்சுட்டார். யார்? வியாசாச்சாரியர், சூத்திரக்காரர். அதனால் சூத்திரம். அதுக்கு அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு, கம்பைன்டு வேர்டு. ஸ்வசப்த உன்மானம், அது 2ஆக பிரிக்கலாம். ஸ்வசப்த என்பது அணுத்துவ பிரதிபாதக சப்தகா, அணுத்துவ பிரதிபாதக சப்தகா ஸ்வசப்தகா. நேரடியாகவோ ஜீவாத்மா அணுத்துவ பரிமாணம் அது சிறிய அளவாக உள்ளது, பரமாத்மா விபுகு என கூற முடியாது. உன்மானம் அப்படின்னா என்ன? இன்ஃபினிட், எக்ஸ்ட்ரீம் ஸ்மால்னஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்மால்னஸ், இன்ஃபினிட் ஸ்மால்னஸ். குட்டிலே குட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்று கரும்பு உள்ளே காட்டி. என்ன ஔவையார் அறிவு! அறிவு, அது அறிவு. அனோரணியான் மகத்தோமயான். நம்ம இப்போ என்ன பேசின்னு இருக்கோம்? ஒன்றை விட்டுட்டா ஒன்றை பிடிச்சின்னு இருக்கோம். இப்போ அது அணுவுக்கு அணுவாக இருக்கிறது, அது அப்பா இருக்கு போட்டு அப்படி இருக்கிறது. பெருசுக்கு எது பெருசு சொல்றியோ அதை விட பெருசு அது. நீ எது சின்னது சொல்றியோ அதை விட சின்னது. நோக்க அறிய நுண்ணுணர்வே, அது நுண்ணுணர்வு, நூலறிவு இல்லை. புரியுறதா? அப்படின்னா இதம் சர்வம் எதயம் ஆத்மா இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி, கான்சியஸ் ஒன்லி. ஆத்மா தான் மாத்திரம் இருக்கிறது, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஜீவாத்மா தத்துவம் சிறியதற்கு சிறியதாகவும் பெரியதுக்கு பெரியதாகவும் இருக்கிறது சொல்கிறதுனால அது சிறியதும் இல்லை பெரியதும் அல்ல அப்படின்னு நம்ம விளக்கமாக படிச்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய மைண்டில் வியாசாச்சாரியருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு, நம்ம எப்போ பார்த்தாலும் ஸ்மால்னஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. யாரையும் குறை சொல்ல முடியலன்னா கவர்மெண்ட்டை குறை சொல்லின்னு இருக்கோம். குறை சொல்லாதே, குற்றம் பார்க்காதே, முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பார்த்து நல்லதே சொல்ல பழகு. அப்படிதான் இருக்கும்.
என்னஞ்சி எப்படி அப்படித்தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செய்ய முடிஞ்ச வரைக்கும் சரி. பைத்தியமாக வந்திருக்கும். அவன் அங்கிட்ட பேச்சுனா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. பிடிக்குதா பார்ப்போம் இல்லை பேசு. பிடிச்சிட்டா லோகத்தில் உனக்கு உன்னை விட பாக்கியவான் வேறையாம. பைத்தியம் மாத்திரம் பிடிச்சுத்துனா நீ ஆனந்தமாக இருக்கலாம், எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபார் இன்ஃபர்மேஷன், உனக்கு சரீர சம்பந்தப்பட்டவன் தான் துக்கப்படுவான வழிய நீ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கலாம். புரியுது அவனுங்க? பைத்தியம் முடிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது பைத்தியம் முடிக்கணும், ஏதோ ஒரு பைத்தியம் முடிக்கணும். நீ பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பைத்தியம் முடிச்சுவான். வெயிலில் மழையில் மாலையில் கத்து எல்லாத்திலையும் போவான். பார்த்துருக்கீங்களே நீ? அத்தனை டிகிரி குளிர், மைனஸில் வேலை பண்ணுறான், வெயிலில் வேலை பண்ணுறான். அடாடாடாடாடாடா. இந்த இந்த பிரச்சாரத்துக்கு போகிறானே, இந்த இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு, அவன் பண்ணுறதுல 1% நீ பண்ணிட்டேன்னா மோட்சம், அடுத்த நிமிஷம் மோட்சம். அவங்கள நான் பார்க்குறது அங்கப்பா தெய்வம்ப்பா. அவன் எப்போ எழுந்துக்கிறான், எப்போ சாப்பிட்றான், எப்போ தூங்குறான், அப்படி வேலை பண்ணுறான். எதுக்காக? ஒரு 5 வருஷத்தினுடைய பதவிக்காக. உனக்கு விஷ்ணு பதவி கொடுக்குறோம், பர்மனண்ட் பதவி, விஷ்ணோக பதவி பா. ஜீவாத்மா கம்பேரிசன் பண்ணாத. அதனால தான் மயிரிழையில் தப்பினான்னு சொல்கிறானே. இந்த 110,000 இருக்க அதில் எஸ்கேப் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் மயிரிழையில் தப்பினான். ஓகே. அப்போ உன்மானாப்பியாம், உன்மானாப்பியம்னா ஜீவாத்மா ந விபுகு. தேர்ஃபோர் ஏஷகா ஆத்மா அணுகு. நெக்ஸ்ட் வாலாக்ர, அக்ரன நுனி, வாலாக்ர அந்த ஒரு முடியில் இருக்கிற நுனி. சதபாகஸ்ய சததா பாகோ ஜீவகா. அந்த நுனியில் இருக்கிறத 100 பிரித்து, அந்த 100ல் ஒன்றை எடுத்து அதை 100 பிரிச்சுன்னா சதபாகஸ்ய சததா பாகோ ஜீவகா அப்படி உபநிஷத்து சொல்கிறது. அதனால் சரியாக புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன டவுட்டுன்னா, இத்தினூண்டு இருக்கிற நீ உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறியா இல்லையா? அடுத்தது கேள்வி. புரியுதா? அடுத்த லெவல், அடுத்த சூத்திரம் என்ன சொல்றேன்னா, அவிரோதகா சந்தனவத்து. ஏன் முடியாது அப்படின்றான். இப்போ சந்தனம் வச்சுட்டா உடம்பு முழுக்க குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்போ ஹிருதயத்தில் இருந்ததுன்னா அந்த துளியாக இருக்கிற ஜீவாத்மா என்டையர் பாடிக்கு சென்சியஸ் கொடுக்கறது அப்படின்னு ஏகதேசி சொல்கிறான். குட்டியாக இருக்கிற ஜீவாத்மா பாடி முழுக்க சென்சியஸ் எப்படி கொடுக்க முடியும்? அடுத்த கேள்வி. அப்போ வியாசாச்சாரியார் இங்கே அழகாக அதை டெவலப் பண்ணிட்டு போகிறார். இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சரீரம் வேற, ஜீவாத்மா வேற. இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்க இந்த கேம்புக்கு வந்ததுக்கு மினிமம் டிஸ்டிங்ஷன் பண்ணு, விவேகம் பண்ணு. சரீரம் வேற, ஜீவாத்மா வேற. நாட் அகங்காரம். ஜீவாத்மான்றது அகங்காரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஆர் ஜீவாத்மா. விஸ்வா தைஜசா பிராக்ஞா சொல்ற இல்லையா, அவன் ஜீவாத்மா. புரியுதா? அந்த மூணுத்தையும் சேர்த்துன்னா ஜாக்கிரதை சொப்பன சுஷுப்தியில் இருக்கான் இல்லையா, அந்த ஜீவாத்மா துரிய ஜீவாத்மா. புரியுதா? அவன் பரமாத்மா. ஷரீரம் பிறப்பிறப்பு உடையது, அதுவும் கன்க்ளூஷன். ஜீவாத்மா டிராவல், இன்டர்னல் டிராவல் கோலகம் டு ஹிருதயம் போல எக்ஸ்டர்னல் டிராவலும் உண்டு. அடுத்த பாயிண்ட். இது வரைக்கும் படித்ததை சொல்கிறேன்.
அந்த ஜீவாத்மா அணு பரிமாணம், அவ்வளோதான் அளவு இருக்கு, சைஸு. அது மட்டும் இல்லை, அணுவுக்கு அணுவாய் மெஷர் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப குட்டி. அது இது டெலஸ்கோப்பா, இது மைக்ரோஸ்கோப்பா, எதில் பார்க்கணும்? மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும். மைக்ரோஸ்கோப்னா அண்ணாந்து பார்க்கணும், டெலஸ்கோப்னா குனிஞ்சு பார்க்கணும். மைக்ரோ 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 லெவலில் ஒரு பையன் வந்து, ஆமாம், இதில் என்னை பார்த்து அந்த பையன் இப்படி சொல்லிட்டானு, தப்பு. அதை பிரித்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இதற்கா நியூக்ளியர் ஃபேமிலின்னு பேர். அதுக்கு பேர். அந்த புரோட்டான் தப்பிச்சு போயிடும், அது நியூட்ரான் மாத்திரம் இருக்கும். நியூட்ரான் மாத்திரம் இருக்கிற ஃபேமிலி கிரிமினல்ஸ் அதிகமாகிடும். அது யூஎஸ். உலகத்திலே யூஎஸில் தான் சிறையில் இருக்கவன் அதிகமாக இருக்கான், ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏன்னா புரோட்டான் எஸ்கேப் ஆகிடுறது, அது வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. புரோட்டான் நியூட்ரான் மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட வளர்கிற குழந்தை வந்து தற்குறியாக வளருது. புரியுறதா? இப்போது எப்படி போயிருக்குன்னா, இது ஒரு இது புள்ளி விவரம் இப்படி போகிறதா. அதை பாதுகாக்கிற போலீஸு, கமாண்டோஸு, மிலிட்ரி, அந்த நம்பர் கிட்டக்க இந்த நம்பர் வந்துருக்கா கிரிமினல்ஸ். இதே ரேஷியோவில் போச்சுன்னா 50 வருஷத்தில் இது வந்து ஓவர்டேக் பண்ணிடுமா. புரியுதா? அதுக்கு அடுத்த லெவலில் வந்து இந்த நம்மளை கெடுத்து வச்சானே அந்த பரங்கி பைய பிரிட்டிஷ், அவன் ஊரில் கிரிமினல்ஸ் அதிகம். புரியுதா? அஃப்கோர்ஸ் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு டைவர்ஷன் இருந்தாலும் கிளாஸ்க்கு வரமே நம்ம ஊரில் ரொம்ப கம்மி கிரிமினல்ஸ். இவ்வளோ ஒர்ஸ்டாக இருந்தாலும் தலைவர்கள் தான் கிரிமினல்ஸு, பொதுமக்கள் இல்லை. யார் லீட் பண்ணுறானோ அவன் தான் கிரிமினலாக இருக்கான். சாதாரண ஜனங்கள் நார்மலாக இருக்காங்க, கிரிமினல்ஸ் இல்லை. ஸோ அப்போது யூஎஸ்எல்ல இருக்கக்கூடியது ஆபத்து. நீ கிறிஸ்டினா முஸ்லீமாக மாறிட்டாலாம் ஆபத்து சொல்கிறேன், அப்படி இல்லை. ஓய், கிரிமினல்ஸாக அதிகமாக இருக்குது. இதே கணக்கில் அங்கே வந்து நம்ம இருக்கிறதுனால யூஎஸ் பொழைச்சுன்னு இருக்கு. நாளைக்கு இந்த 25 வருஷத்தில் வரக்கூடிய இந்த 12+12 எல்லா பயலும் இங்கே தான் வரப்போகிறான், வேலைக்கு, படிப்புக்கு, வசதிக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அதெல்லாம் இங்கே வந்துடும், அங்கே எல்லாம் டவுன் ஆகிடும். இது 2012 சொன்னேன் நான், அது இப்போ நடைமுறைக்கு வந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் யூஎஸ்காரனுக்கு அவனுக்கு உள்ள ப்ராப்ளமும் சொன்னேன் நான், சொல்யூஷன். நம்ம சொல்கிறது இந்த வீட்டில் யார் கேட்குறா? ஐப்போத்திக்காக இருக்கும், ஆனால் ட்ரூத்து. ஏன் அப்படின்னா சாஸ்திரம் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் A to Z தெரியுது. அப்போ ஏகதேசி மதமோ விசிஷ்டாத்வைத்தமோ நம்முடைய அனுபவமோ ஆத்மா அல்பமாக இருக்கிறது. ஆனால் சாஸ்திரம், அத்வைத சாஸ்திரம் சொல்கிறது அர்த்தாபத்தியில் பாரு உனக்கு புரியும். ஏகதேசி மதம் ஜீவாத்மா நித்யகா, பரமாத்மாவும் நித்யகா அப்படி சொல்கிறது. இங்கே பாரு, நம்ம எங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏகதேசியோட, அதுவும் நித்யகா இதுவும் நித்யகா. சரியா? அப்போது இந்த அணு பரிமாணம் வச்சு ரொம்ப சிறியது அப்படின்னு இது சொல்கிறானே. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த உடம்புக்குள்ளற ஜீவாத்மா இருக்குது. நான் கேட்குறது, மனசுக்குள்ளற உடம்பு இருக்கா, உடம்புக்குள்ளே மனசு இருக்கான்னு கேட்டது உண்டு. மனசுக்குள்ளே தான் உடம்பு இருக்குது, நம்ம நினைக்கிறோம் உடம்புக்குள்ளே தான் மனசு இருக்குன்னு. ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே இருக்க மனசு ஒன்று நினைக்குது,
இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மனசு ஒன்று நினைக்குது, அதனால உடம்புக்குள்ளே தான் மனசு இருக்கு. ஆனால் மனசு தான் வியாபகத்தன்மை, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். புரியுதா? கோ பேக் மோடி, கோ பேக் சொல்ற. அடுத்த மீட்டிங்லேயே வந்து கோ பேக் மோடி சொன்னவெல்லாம் கோ பேக்கில் இருக்கான், இவர் ஃப்ரண்ட்டில் இருக்கார், ஃபோட்டோ. புரியுதா? அவன் சும்மாவாது இருந்திருக்கலாம், அப்படி போட்டதுனால எல்லா பயிலையும் அவன் ஆட்சியிலேயே அவன் ஆளையே அவன் மினிஸ்டரே கம்பி எண்ணெய் வச்சுட்டார். புரியுறதப்போ? அதனால் ஏன் மைண்டு பெருசுவாய் புத்தி அதை விட பெருசு. புத்தி உள்ளவங்கிட்ட விளையாடக்கூடாது. புரியுதா? செம்ம புத்தி உள்ளவர், அதனால தான் வேர்ல்டு முழுக்க அவர் பெரிய ஆளாக இருக்கார், தலைவராக இருக்கார். புரியுதா? அப்போ உள்ளுக்குள்ள இருக்க இன்ஜினை நீ பவர்ஃபுல்லாக்கு, நீ கிரேட் ஆகிடுவ. அல்ப ஆசிரயா ஜீவாத்மா, அல்ப ஆசிரயா ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கிறது? அல்ப ஆசிரயா, ரொம்ப சின்ன இடத்துல அது டிபெண்டாக இருக்கிறது. ஆசிரயா தங்குமிடம். ஆர்குமெண்ட்டு டெவலப்மெண்ட்டு என்னன்னா, டெவலப் பண்ணிட்டு போகிறார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக. இப்படி இருக்கிற ஒரு விஷயம் சிறிதுக்கு சிறிதாகவும் அணு பிரமாணமாக இருக்கிற ஜீவாத்மா, லொக்கேட்டட் பண்ணக்கூடிய ஜீவாத்மா சரீரம் முழுக்க எப்படி வியாபித்திருக்கிறது அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி நமக்கு வரணும். நமக்கு ஏன் சென்சியஸாக இருக்கும்? உணர்வு உள்ள உடம்பாக இருக்கிறது. இப்படி 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 வச்சோம்னா அங்கே ஒருத்தர் தொட்டான்னு வச்சுக்கோ, நம்ம சுண்டு வரல, இந்த ஹோல் பாடி திரும்பும். அப்போ உடம்பு முழுக்க உணர்வு இருக்கு, தலையிலேருந்து கால் வரைக்கும் உணர்வு இருக்கு. புரியுதா? அது எப்படி சென்சியஸாக இருக்கிறது? புரியுதா? சரீரம் ஜட தத்துவம், ஜீவாத்மா சேதன தத்துவம். அந்த ஜட தத்துவத்தில் இந்த சேதன தத்துவம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஏகதேசிக்கு மத்திய பிரமாணம் பரிமாணம் கிடையாது. ஒன்று அல்பம், அவ்வளோதான். விபு வந்து இல்லைன்னு சொல்கிறான். மத்திய பரிமாணம் ஏற்றுக்கிறதே இல்லை, அது பரிஷபல். அப்போ இவன் என்ன தான் பதில் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. எங்கே லாக் பண்ணுறாரு பாரு. புரியுதா? சரீரம் முழுக்க வியாபித்து இருக்கிறதா? இதான் கேள்வி. ஜீவாத்மா அல்ப ஆசிரயா. செகண்டு வியாபி காரியம். புரியுதா? வியாபி காரியம். ஜீவாத்மா அல்ப ஆசிரியம், ஆனால் அதனுடைய சேதன தத்துவம் வியாபி காரியம். புரியுற மாதிரி இருக்கா? ஸோ ஜீவாத்மா அல்ப ஆசிரயா, ஆனால் அதனுடைய சேதன தத்துவம் எப்படிப்பட்டது? வியாபி காரியம், ஃபுல்லாக வியாபித்திருக்கு. அந்த ஜீவாத்மாவே சரீரம் முழுக்க வியாபித்திருக்கிறது. வியாபி காரியம் ஒன்லி சரீரம் மட்டுமே, நாட் சர்வகதக. ஆகாசால வியாபித்தில்லை, அதில் போட்டுக்கூடாது. இந்த சரீரத்தில் இந்த ஜீவாத்மா நக நுனியிலிருந்து தலைமுடி வரைக்கும் பரவி இருக்கிறது. ஸ்ருணு, இந்த விசாரம் ஓகே. அல்ப ஆசிரயா அணுரூப ஜீவாத்மா சேதனத்துவ ரூப காரியம் ஹவு டு பாசிபிள்? இந்த விசாரம் முக்கியத்துவம் மினிமம். நீ சரீரம் இல்லை, சரீரத்தில் உள்ள சேதன தத்துவம் எதுவோ அது ஜீவாத்மனுடையது, அது வேணா நானுன்னு சொல்லிக்கோ அப்படி சொல்லு. என்ன பேசிட்டு இருக்கோம்னா, சரீரத்தில் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறல்ல, அதுலேருந்து கொஞ்சம் வித்ட்ரால் பண்ணிக்கோ. இந்த விவாதம் என்ன விவாதம்? கதம் வியாபி காரியத்துவம், கதம் வியாபி காரியத்துவம்.
எப்படி முடியும்? குட்டியாக இருக்கிற ரொம்ப, அதுவும் ஸ்வேதாசுதர உபநிஷத்தில் 1/10,000 இருக்கிற ஒரு போர்ஷனில் இருக்கிற இந்த அல்ப ஜீவாத்மா உடல் முழுக்க சென்சியஸாக இருக்க எப்படி சாத்தியமாகும்? பத்ரிநாத் கேதார்நாத் இருக்கு. பத்ரிநாத்தில் போனீங்கன்னா அலகானந்தா இருக்கும், கேதார்நாத்தில் மந்தாகினி இருக்கும். நமக்கு வந்து குண்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, அது கைடு சொன்னார். ஆனால் ஃபஸ்ட்டு போகும்போது கைடோட தான் போனேன். அவர் இங்கேருந்து போனார், அது சும்மாவது இருக்கலாம், அந்த தண்ணிக்குள்ளே கையெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னார். விட்டா என்ன, 40 வருஷத்துக்கு முன்னாடி விட்டேன், அவ்வளோதான், ரத்தம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு, கிளாட் ஆகிடுச்சு. ஆனால் அவருக்கு தெரியாமே வச்சுட்டு இருந்தேன் அந்த ட்ராவலில். என்டையர் பாடி அஃபெக்ட் ஆகுறது. இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன் 19 அந்த பனிக்குள்ளார போயிட்டேன், பத்ரியில் இதில் கோமுக்கில் ஃபுல்லாக பனி தான், இது ஐஸ் கட்டி -டிகிரி புரியுதா? அதுவும் இந்த பையன் இருந்ததுனால, ஜகன் வந்ததுனால ஃபர்தராக போக விடல அவன். சரி, நம்மளால் இன்னொரு உயிர் போகக்கூடாது அப்படிங்கானு, அது என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு காலெலாம் புதையிறது. புரியுதா? எவ்வளோ தூரத்துக்கு இந்த உடம்புக்குள்ளார உயிரை வச்சுருக்கான் அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அங்கங்கே ஒரு ஆள் வந்துடுவான், என்னை கூட்டிகிட்டு போனான், மிலிட்ரி ஆள். அங்கே போய் டீ போட்டு கொடுத்தான் பாருங்களேன், அந்த குளூரில் -டிகிரியில். இது குடித்த பிறகு தான் உடம்பில் வந்து சொரணையே வந்தது. அப்போ தொடர்றது ஒரு இடம், பரவுறது எல்லா இடம். புரியுறதா? உணர்வு. தேர்ஃபோர் அவிரோதகா சந்தனவத்து அப்படி சொல்கிறார். ஸோ அதனால தான் வந்து உனக்கு வந்து நாமம் இட்டுக்கிறது, விபூதி இட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, சீத்தளமானது. அப்படிதான் அந்த சந்தனம் குங்குமம் கூட ஒரு நல்லதாக வாங்கணும், கெமிக்கலாக வாங்கக்கூடாது, பார்த்து வாங்கணும். ஓகே, கூலிங் பண்ணுறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாயை கூச்சி அப்படி பண்ணி மூக்கில் சுவாசம் பண்ணினா பாடி கூலாகிடும். சீத்தலி பிராணாயமா, சீத்காரி பிராணாயமா. வெயில் வருத, உனக்கு தான் அந்த பிராணாயமம் தெரியுமே, பண்ண யாரும் எடுக்கலச்சு. வெயிலாம் தர்பூஸ் சாப்பிட்ணுன்னு, தர்பூஸை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அங்கே தர்பூஸாக கொட்டி கிடக்கிறது, அதை கட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. யாராவது கட் பண்ணி கொண்டு கொடுப்பாளா அப்படின்னு பண்ணு. நாமே போய் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் தான் எது வேணால் எடுத்துக்கோ, கட் பண்ணிக்கோ, கொடு, இல்லை யாருக்கு தெரியாமல் கதவை சாத்து சாப்பிடு எல்லாம் சொல்லிருக்கேன்ல. கொடுத்தவன் தான் கொடுத்தவன் கொடுத்தான், எடுத்துக்க வேண்டாம். அப்படியே பிளாஸ்டிக் பேக் சுற்றி அப்படியே இருக்காது அந்த தர்பூஸ். நான் என்ன பண்ணேன், அந்த நுங்க எடுத்துட்டு வந்து வாசப்படியில் வச்சுட்டு வந்துட்டேன். வழியில் நான் தான் வச்சேன். ஏண்டா அப்படி வெயில்ல அலையிற, உள்ள வாடா. அவங்க அப்பா சும்மா இருப்பா, வேலை முடிக்கணும். அவர் என்ன பண்ணாரு, சின்ன குழந்தை, அவனுடைய குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு போய் வெயிலில் நிற்க வச்சுட்டார். திட்டினாம் பாரு, எப்போ உனக்கு புத்தி மயங்கி போச்சா அவனு? இதா உன் குழந்தை மாத்திரம் அது இப்படி தவிக்கிறியா, என் குழந்தைன்னா எனக்கு தவிப்பு போறாதே. எப்படியா அங்கே தர்பூஸ் இருக்க, கிருணி பழம் இருக்க, நம்ம அத்வைது பரமானந்தம். வெயில் வரட்டும், மழை வரட்டும், என்ன அது எந்த வேணா இருக்கட்டும், அது காஞ்சி போகும். அப்படியே போட்டோம், நாசமாக போட்டோம்.
கிருணிப்பழம் இருக்குது, தர்பூஸ் இருக்குது. நேற்றுக்கே பலாப்பழத்தை டே இது பூஜை பண்ணணும்டா, பூஜை பண்ணணும், அதெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு சொன்னீங்களே முதல்ல மனுஷன் கொடுப்பான், புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சு மேலே பூஜை. எனக்கு தெரியும், அவ்வளோ தட்டு கொடுத்துட்டா ராத்திரி சாப்பிட மாட்டான், புரியுதா? அது அப்போவே அள்ளி கொடுத்துட்டேன். இப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு முடியல, புரியுதா? சந்தனவத்து தர்பூஷபத்து அதை ஒரு கடி குடிச்சுன்னா எப்படி உடம்பு ஜில்லுன்னு போகிறதில்ல, அப்படியே அது போல் ஒரு சுகம் வேறு எதுவும் கிடைக்காது. நான் 2 நாள் அதுதான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். சைடில் கொஞ்சம் சாப்பாடு, அவ்வளோதான். அது போனால் கொஞ்சம் நிம்மதியாக போகிறது. அது ஏன்னா பாடி ஃபுல்லாக அது அந்த சில்னஸ் ஆகிறது, புரியுறதா? அவிரோத சந்தனவத்து 23வது சூத்திரம். அவிரோதகா, அதாவது ஜீவாத்மா அணுத்துவம் அனுபவ விரோதம் கிடையாது. அவிரோதகா அனுபவ விரோத அபாவகா, பிரத்யக்ஷ விரோத அபாவகா, முரண்பாடு என்பது இல்லை. அல்ப ஆசிரயா ஜீவாத்மா வியாபி காரியம் ந விரோதகா சந்தனவத்து. அப்போ கன்க்ளூஷன் என்ன? சரீரம் சென்சியஸ் உணர்வோடு இருக்கிறதுக்கு உள்ள காரணம் உள்ளே இருக்கும் ஜீவாத்மாவே. அது ஹிருதயத்தில் ஒடுங்கி இருந்தாலும் அதுவே சரீரம் முழுவதும் அதனுடைய ஜடத்துவத்தை அனுபவத்தில் இருக்கிறத அது உணர்வாக்கப்படுகிறது. தேர்ஃபோர் அனுபவ விரோதகா அபாவகா சந்தனவத்து. ஓகே, சந்தனம் பூசுங்கள், அரஹர என பாடுங்கள். முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல். பூசினானே இல்லையா? வரவனுங்களாம் போகிறவனுக்கெல்லாம் சந்தனம் பூசினா இல்லையா? எல்லாருக்கும் பூசினன். அது எவ்வளோ சந்தோஷம். அவன் வெறுமன கல்யாணத்துக்கு பூசினது மாத்திரம் நினைக்கிறான். நான் அவனுக்கு கூலாக இருக்கணுன்றது ஏன்னா கிளாஸில் எழுதியிருக்கேன் நான். அந்த சந்தனத்தை அவங்க ரிசப்ஷன் வச்சுருக்கோம், கொஞ்சம் தான் வச்சுருக்கான். நான் கேட்க கேட்க அப்புறம் வந்தது சந்தனம், எல்லாருக்கும் பூசி விட்டேன். அதுவே ரொம்ப மங்களமாக இருந்தது. அந்த சந்தனம் பூசுறத நம்மளுடைய ரிசப்ஷன் இருக்குல்ல, அதுவே ஒரு அழகு, புரியுதா? அந்த பன்னீர், புரியுதா? அது அப்படி 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 தெளிச்சுக்கணும், புரியுதா? அப்புறம் சந்தனம், அப்புறம் டைமண்ட், அப்புறம் பை, அதில் ஜலம், அப்புறம் ராமர், கடைசியாக தான் ராமர் சீதா, புரியுதா? அபிஷேகம், அபிஷேகம் முடித்தோடனே அப்படியே வருது. கொஞ்ச நேரம் தான் கஷ்டப்பட்ட மொழிய, மீதெல்லாம் உனக்கு ஆனந்தமாக இருந்தது, புரியுதா? ஸோ அப்போது அந்த சந்தனம் பூசுறது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஏன் வச்சான்னா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அது சென்சாரா, நான் போன இடத்துலையே உடனே சந்தனம் அடிக்கும், ஸ்ப்ரே சென்சர் ஆட்டோமேட்டிக். அது யார் கிராஸ் பண்ண, கட்டையை இப்படி கிராஸ் பண்ணக்கூடாது, அது அடிக்கும் சென்சார். ஃபஸ்ட்டு டைம் போனோன்னு ஆடா பாவையில் இப்படி ஜடமாயிட்டீங்களே, எடுத்து அடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு. அப்புறம் அந்த கல்யாணத்தை தாண்டி உள்ளே போனால் க்யூவில் நிற்கிறான் அந்த இதெல்லாம் ஐட்டெல்லாம் கொடுக்குறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு போனால் துண்டு போட்டு இருங்குச்சு நான் ஒரு இடம் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போது அதில் வேல்யூஸ் இருக்குது. ரிசப்ஷன்னா என்னென்னா வாங்கோன்னு சொல்லணும், அதுதான் உண்மை. சந்தனம் தடவை வைக்கணும், அப்படிதான். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? அனுபவ விரோத அபாவகா சந்தனவத்து. அப்படியே ஆச்சாரியார் நாம் ரிசப்ஷனோட ஆனந்தமாக தாம்பளை பை கொடுத்து இந்த நவாகத்தை முடித்து இப்போ இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை சொல்லி
அதுக்கப்புறம் மங்களத்தோடு முடிப்போம் நம்ம. இப்போ வந்து 6வது ஸ்லோகத்தோடு ஆரம்பிப்போம். விஸ்வபிசாத்கிருதாதிசுகதா சர்வாஸ்வதஸ்வாஸ்வதி பேஜ் 37. அசுபானி நிராசஸ்டே தனோதி சுபசந்திதிம் ஸ்மிருதி மாத்ரேன யத் பும்சாம் பிரம்ம தன்மங்கலம் பரம் அதிகல்யாண ரூபத்வாத் நித்ய கல்யாண சம்ஸ்ரயாத் ஸ்மிருத்ருணாம்பர தத்வாச்ச பிரம்ம தன்மங்கலம் விதுகு ஓம்காரத் சாத சப்தச்ச द्वावेतौ ब्रह्मणः पुरा कण्ठं भित्त्वा विनिर्यातौ तस्मान् माङ्गलिकाउपौ ॐ मत ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम।